வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேரிழப்பு. துரை வைகோ பேட்டி. நாளை மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திப்பு. கர்நாடகாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். பலி எண்ணிக்கை 16ஆக உயர்வு. கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை மனைவி பார்வையிடலாம். டெல்லி நீதிமன்றம் அனுமதி. சிபிஎஸ்இ நியமன தேர்வில் ஹிந்தி திணிப்பு. மத்திய கல்வி அமைச்சருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம். தமிழகத்தில் 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளி திடலில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு மாயாவதி ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய மாயாவதி, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாயாவதி வலியுறுத்தினார். और इतना ही नहीं, मुझे ये भी मालूम हुआ कि जिन्होंने हत्या की है अभी तक वो असली जो अपराधी हैं वो पकड़े नहीं गए. केवल खाना पूर्ति के लिए कुछ कर लिए हैं, असली अपराधी अब नहीं पकड़े गए. उसके डॉक्यूमेंट को बहुत गंभीर होना चाहिए. நாளை மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி எம்பி நாளை மணிப்பூர் செல்கிறார். மணிப்பூரில் மெய்தி குக்கி இன குழுவினருக்கு இடையே கடந்த ஆண்டு மே மாதம் கலவரம் வெடித்தது. ஓராண்டை கடந்தும் மோதல் சம்பவங்கள் ஆங்காங்கே தற்போதும் நீடித்து வருகிறது. இந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை வன்முறையை கட்டுப்படுத்த மணிப்பூரில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவங்கள் தற்போது குறைந்துள்ள நிலையில் மணிப்பூரில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி நாளை மணிப்பூர் செல்கிறார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மணிப்பூர் செல்லும் ராகுல் காந்தி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் கூற உள்ளார். மேலும் வன்முறையால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவரது கட்சிக்கும் பேரிழப்பு என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருச்சி எம்பி துரை வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரையின் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை கண்டிக்கத்தக்க ஒரு செயல் எனவும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு அரசு, காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமா கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. பட் ஏன்னா அந்த சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து இப்போ பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா, இல்ல தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிற விசாரணை மூலியமா தான் தெரியும். ஆனா கண்டிப்பா நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது.
வன்முறை சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு காரணங்கள், இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சரி, காவல்துறை சரி, வருங்காலங்கள்ல அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்க கூடாது என தெரிவித்த துரை வைகோ, அவர்கள் புறக்கணிப்பது மதவாத சக்திகளான பாஜக தமிழகத்தில் வேரூன்ற வாய்ப்பாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கண்ட ஒரு இயக்கம், அதுவும் ஒரு திராவிட இயக்கம். அவங்க என்னன்னா இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது. அவங்க அதிமுக புறக்கணிக்கிறத பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் பாஜக தமிழ்நாட்டுல வேறுன்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அவங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் சொல்லுவேன். நான் இன்னொரு திராவிட இயக்கம் தான் இருக்கணும். இதுல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க மதவாத ஒரு சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு கொடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் சென்னைக்கு மாற்றாக திருச்சியை நிர்வாக தலைநகராக அறிவித்தால் நான் அதை நிச்சயம் வரவேற்கிறேன் எனவும் துரை வைகோ தெரிவித்தார். கர்நாடகாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலுக்கு 11 வயது சிறுவன் பலியான நிலையில் இதுவரை உயிரிழப்பு எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. கர்நாடகத்தில் கடந்த ஒரு மாதமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே டெங்கு காய்ச்சல் பரவல் கர்நாடகத்தில் வேகம் எடுத்துள்ளது. கர்நாடகத்தில் ஒட்டுமொத்தமாக 15 பேர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் பலியாகி உள்ளனர். கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் கர்நாடகத்தில் 4000த்திற்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். இந்த நிலையில் ஹாசன் மாவட்டத்தில் 4 குழந்தைகள் பலியான நிலையில் தற்போது பெங்களூருவில் டெங்கு பாதிப்பால் ககன் என்ற 11 வயது சிறுவன் பலியாகி உள்ளார். பெங்களூரு அருகே அஞ்சனாபுராவைச் சேர்ந்த தம்பதியின் மகன் ககன். இந்த சிறுவனுக்கு கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக காய்ச்சல் இருந்து வந்தது. இதற்காக சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு திடீரென்று சிறுவன் ககன் உயிரிழந்தார். இது குறித்து அறிந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது டெங்கு பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் சிறுவன் ககன் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து கர்நாடகாவில் டெங்கு பாதிப்பு பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தனது மனைவி சுனிதா பார்வையிட அனுமதி கோரி கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து வருகிறார். அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறையில் உள்ளவர்களின் பரிந்துரைப்படி அவருக்கு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. உணவு கட்டுப்பாடும் பின்பற்றப்படுகிறது. இந்நிலையில் தனது மருத்துவ ஆவணங்களை தன் மனைவி சுனிதா பார்வையிட அனுமதி கோரி கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி விசாரணை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதி காவேரி பவேஜா கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை சுனிதா பார்வையிட அனுமதி அளித்தார். அந்த ஆவணங்களை சுனிதாவிடம் காண்பிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேறு மருத்துவர்களிடம் சுதந்திரமாக ஆலோசிக்கவும் சுனிதாவுக்கு அனுமதி அளித்தார். இருப்பினும் சிறையில் மருத்துவர்களுடனான ஆலோசனையின் போது தனக்கு துணையாக இருக்க சுனிதாவை அனுமதிக்குமாறு கெஜ்ரிவால் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். ஹிந்தி பேசாத மாநில தேர்வர்களுக்கு அநீதி இழைக்கிற மற்றும் சமதள ஆடுகளத்தை மறுக்கிற தேர்வு முறையை மாற்ற வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மதுரை எம்பி வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் சிபிஎஸ்இ 8/3/2024 அன்று வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி பிரிவு ஏபிசி பணியிடங்கள் 118க்கான நியமன தேர்வுகள் நடைபெற உள்ளன. அதில் ஹிந்தி மொழி தேர்வும் இடம்பெற்றுள்ளது. அதனால் ஹிந்தி பேசாத மாநிலங்களை சார்ந்த தேர்வர்கள் குறைந்தபட்சம் 10% முதற்கட்ட தேர்விலேயே இழந்து 2ஆம் கட்ட தேர்வுக்கு அடியெடுத்து வைக்கும் வாய்ப்பை பறிகொடுப்பார்கள். பிரிவு ஏ உதவி செயலாளருக்கான பதவிகளுக்கான முதற்கட்ட தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் 300லிருந்து ஹிந்தி மொழி தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள், பிரிவு பி இளநிலை பொறியாளர் பதவிக்கு மொத்த மதிப்பெண்கள் 300ல் இருந்து ஹிந்தி மொழி தேர்வுக்கு 15 மதிப்பெண்கள், பிரிவு பி இளநிலை மொழிபெயர்ப்பாளர் பதவிக்கு மொத்த மதிப்பெண்கள் 300ல் இருந்து ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி தேர்வுக்கு 200 மதிப்பெண்கள், பிரிவு சி கணக்காளர் பதிவுக்கு மொத்த மதிப்பெண் 300ல் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி தேர்விற்கு 40 மதிப்பெண்கள், பிரிவு சி இளநிலை கணக்காளர் பதவிக்கு மொத்த மதிப்பெண்கள் 240ல் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி மற்றும் இலக்கியம் தொடர்பான தேர்வுக்கு 40 மதிப்பெண்கள். இது இந்தியாவின் மொழி பன்மைத்துவத்தை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அலுவல் மொழி விதிகளுக்கு முரணானது. ஹிந்தி பேசாத மாநில தேர்வர்களுக்கு அநீதி இழைக்கிற மற்றும் சமதள ஆடுகளத்தை மறுக்கிற தேர்வு முறையை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் 9 முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குஜராத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 15 பேர் காயமடைந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தின் சூரத் மாவட்டம் சச்சின் கிராமத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 30 வீடுகள் உள்ளன. இதில் 5 வீடுகளில் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் சூரத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு நேற்று திடீரென இடிந்து விழுந்து இதில் கட்டட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார், தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் 10க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இடிபாடுகளில் இருந்து ஒரு பெண் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கட்டட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக தொண்டர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் முதல்வரின் சொந்த தொகுதியில் மக்கள் நடமாட்டமுள்ள இடத்தில் கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 மாதத்தில் 6 படுகொலை நடைபெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர். இந்த கொலை, உயிரிழப்பு போன்ற பாதிப்புகள் எல்லாம் பட்டியல் இன மக்களுக்கு தான் வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் போட்டியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்குது என்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொளத்தூர் தொகுதி, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் மிக முக்கியமான ஒரு இடத்துல, மக்களுடைய அதிக நடமாட்டம் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஈவினிங் ஒரு 7 o'clock வந்து கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி தமிழ்நாடு முழுக்க 2 நாட்களாக பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 3 மாதத்தில் 6 படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது யார் கொலை செஞ்சாங்க, எப்படி அந்த கொலை நடந்தது என்று ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட நம்மளுடைய தமிழக காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே கட்டாளங்குளத்தில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் நினைவு தூணை யாதவ மகாசபை நிறுவன தலைவர் ராஜ கண்ணப்பன் திறந்து வைத்தார். மேலும் வரும் 11ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 314வது ஜெயந்தி விழா அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் ஆனி பிரம்மோற்சவ விழாவில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அம்பாளுடன் சந்திரசேகரர் மற்றும் விநாயகர் தனி வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டை சுற்றுச்சாலையில் கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்து ஓராண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி வருடாந்திர பூர்த்தி சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகங்கள் நடந்தது. இதில் சிறப்பு யாகசாலைகள் அமைத்து கலசங்களில் புனித நீர் வைத்து யாகங்கள் நடந்தது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த நல்லவன்பாளையம் கிராமத்தில் கடந்த ஒரு சில மாதங்களாக தொடர்ந்து குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக திருவண்ணாமலை சேட்டிப்பட்டு கூட்ரோட் சாலை வரை சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் அடிக்கடி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்படுவதாகவும், அதனை உடனடியாக சரி செய்யாமல் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும், கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தலமேட்டு அம்மன் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து வேத பட்டாச்சாரியார்கள் பூஜை செய்யப்பட்ட கலசத்தை தலையில் சுமந்து மேளதாளம் முழங்க கோவிலில் வலம் வந்து கூடியிருந்த கிராம பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் சாமி வந்து ஆடியபடி பட்டாச்சாரியர்கள் விமான கோபுரம் வந்தடைந்ததும் கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடந்து மகா தீபாரதனை காண்பித்தனர். மகா கும்பாபிஷேக விழாவில் குடிமல்லூர் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழைக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன். தேவேந்திரனுக்கும் கருவாழைக்கரை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரான பழனிவேல் என்பவரின் மகன் பரமேஸ்வரனுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தால் ஜூன் 12ஆம் தேதி காமாட்சியம்மன் கோயில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியன்று தேவேந்திரனை மதுபோதையில் இருந்த பரமேஸ்வரன் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளார். இரவு கல் உருட்டுக்கட்டை கொண்டு வீட்டின் முன்பக்கத்தை சேதப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி வீட்டுக்கு தீ வைத்து கொளுத்திவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து தேவேந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் செம்பனார் கோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் ஆலயத்தில் நடிகர் யோகி பாபு ஹீரோவாக நடிக்க இருக்கும் பூபால நடேசன் இயக்கத்தில் கான்ஸ்டபிள் நந்தன் திரைப்படத்திற்காக நடிகர் யோகி பாபு அண்ணாமலையார் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தார். அண்ணாமலையார் முன்னிலையில் கான்ஸ்டபிள் நந்தன் திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் மற்றும் கிளாப் போர்டு வைத்து படைக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் சன்னிதானத்திலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நடிகர் யோகி பாபுவிற்கு அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவை கொடிசியா தொழில்கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் 2024 என்ற தலைப்பில் 22ஆம் ஆண்டு வேளாண் கண்காட்சி சர்வதேச அளவில் நடைபெறவுள்ளது. இதற்காக கோவை கொடிசியா வளாகம் முழுவதும் அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழக அரசும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இந்திய அளவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களின் வேளாண் துறை மற்றும் மத்திய அரசு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வேளாண் துறை சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் வாங்கி தொழில்நுட்பங்களையும் கண்காட்சிக்கு வைக்க உள்ளனர். சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கடையம் பெரும்பத்து ஊராட்சியில் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு கடந்த சில வாரங்களாக குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் 10 நாட்களுக்கு ஒருமுறை வீட்டு தண்ணீர் சுமார் 40 நிமிடங்கள் மட்டுமே வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு அலுவலகத்தில் சிபிசிஐடி நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் தனது பெயரையும் சேர்க்கப்படலாம் என கருதி அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நேற்று கோர்ட் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர்.
விஜயபாஸ்கரின் வீடு, நிறுவனங்கள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. 2 டிஎஸ்பிக்கள் 9 ஆய்வாளர்களை கொண்ட குழு தீவிர சோதனையில் ஈடுபட்டது. நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தேடப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகத்தில் சிபிசிஐடி நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. 8 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது சோதனை நிறைவு பெற்றுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் நுவக்கோட்டா ஷோரூமின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் சிறந்து விளங்கும் நுவக்கோட்டா நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் இந்த நிறுவனத்தின் புதிய ஷோரூம் கிளை திறப்பு விழா அரும்பாக்கத்தில் நடைபெற்றது. புதிய கிளையை பேராசிரியர் கிருஷ்ணராவ் ஜெய்சிங் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் நிறுவனத்தின் தலைவர் அனஸ், துணை நிறுவனர் முகமது ரசல், டைரக்டர் அப்துல் அகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நான் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நாடன் கேட்டகரியில் பார்த்துட்டு நாமினல் ப்ரைஸிங் இதில் வரும். அதே இண்டிகோட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ரேஞ்சில் வரும். நோகோட்டோன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் ஆல் இம்போர்ட்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதுதான் 25 இயர்ஸோட லெகசி வந்து இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுனால we are happy to to invite everyone and to have a beautiful showroom in the city. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இன்னைக்கு பார்த்துட்டு. கிளே டைல் வந்து எப்போவுமே நிறைய ஃபங்க்ஷனல் இருக்குது. ஒன்று கூலிங் பார்க்கலாம், இன்னொன்று வந்து லைஃப் லாங் மெத்தீரியல். சில்னஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். நார்மல் சிமெண்ட், கிரானைட், மார்பிள்லாம் கூலிங் இருக்கிறதோட இதில் வந்து வார்ம் சில்னஸ் தான் இருக்கும். ஸோ வார்ம் சில்னஸில் எப்போவுமே இந்த கால்வலி, வாதம்லாம் வராது. தட்ஸ் வை வி டென்ட் டு வேர் ஸ்லிப்பர்ஸ் இன் தி ஹவுஸ் வேர் அந்த கிரானைட், மார்பிள் போடுற இடத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளேஸ் ஆல்வேஸ், ஏன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 1865 இருக்கிற டைல் வந்து சாம்பிள் வச்சுருக்கும். ஸோ அவ்வளோ இயர்ஸாக இந்த ப்ராடக்ட் இருக்கும்போது இட் இஸ் பீன் மோர். கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி 5 பத்திரிகையாளர்கள் உள்பட 29 பேர் பலியாகியுள்ளனர். 100 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 பத்திரிகையாளர்கள் உள்பட 29 பேர் பலியாகியுள்ளனர். காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கொல்லப்படுகின்றனர். சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையிலும் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் காசா முனையில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 29 பேர் பலியாகி உள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 5 பேர் பத்திரிகையாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதலில் 100 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 38,098 பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 87,705 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கை 158ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 14 ஆண்டு காலம் நெதர்லாந்து பிரதமராக பதவி வகித்த மார்க் ரூட் பதவிக்காலம் முடிந்ததும் சைக்கிளில் எளிமையாக வெளியேறினார். நெதர்லாந்தில் கடந்த 14 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் மார்க் ரூட். இவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர். இந்த நிலையில் மார்க் ரூட் வரும் அக்டோபர் மாதம் நேட்டோ பொதுச் செயலாளராக பதவியேற்க உள்ளார். முன்னதாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அடுத்த நெதர்லாந்து பிரதமராக டிக் ஸ்கூப் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு அந்த நாட்டு மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தி ஹேக் நகரில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் அவருடன் மந்திரிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட மார்க் ரூட் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தபடி பிரதமர் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் எளிமையாக சைக்கிளில் சென்றது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேரிழப்பு. துரை வைகோ பேட்டி.
நாளை மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திப்பு. கர்நாடகாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். பலி எண்ணிக்கை 16ஆக உயர்வு. கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை மனைவி பார்வையிடலாம். டெல்லி நீதிமன்றம் அனுமதி. சிபிஎஸ்இ நியமன தேர்வில் ஹிந்தி திணிப்பு. மத்திய கல்வி அமைச்சருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம். தமிழகத்தில் 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.